உவமையும் கருத்தும் 33. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 33. கரும்பில் தொல் கணு 5 10 முழம். இந்த உவமையை பண்டார சாத்திரங்கள் தொகுப்பில பஞ்சாக்கர பகுருடை எனும் நூலின் 31 முதல் 34வது வரிகளில் அருள் திரு பேரூர் வேலப்பதேசிகர் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? இந்த கரும்பில் உள்ள தொன்மையான கணுக்கள் 5. இந்த கரும்பு 10 முழம். இதுவே உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? மெய்மையான சுத்த அவத்தை தான் அந்த கரும்பு. அந்த கரும்பில் உள்ள 5 கணுக்கள் எவை தெரியுமா? படிமுறையில் முக்தியை வருவிக்கும் நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் எனும் இந்த 5 நின்மல அவத்தைகளே அந்த கணுக்கள் ஆகும். அந்த கரும்பின் 10 முழங்கள் எவை தெரியுமா? தச காரியங்களே அந்த 10 முழங்கள். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் எனும் இந்த 10 படிநிலைகளே கரும்பின் 10 முழங்கள் ஆகும். இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை பஞ்சாக்கர பகருடை எப்படி கூறுகிறது தெரியுமா? நிசமான சுத்த அவத்தையாம் கரும்பில் தொல் கணு 5 ஆகும். முறை முத்தி வரு ஜாகிரம் முதலாம் 10 முழம் காரியம் என்று ஸ்ரீ பேரூர் வேலப்பதேசிகர் தாம் அருளி செய்த பஞ்சாக்கர பகருடை எனும் அற்புத நூலின் 31 முதல் 34வது வரிகளில் மிக தெளிவாக விளக்குகிறார். தச காரியம் நிற்போம், நின் மலம் ஆவோம், சிவானந்தம் நுகர்வோம். திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்.